வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் அரசியலில் எவ்வளவோ கூட்டணிகளை பார்த்துருப்பீங்க. நன்றி கடனுக்கான கூட்டணி அப்படிங்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சென்னையிலேருந்து அதை நினைவு கூர்ந்தார். இந்த ஆட்சியை 4.5 ஆண்டுகள் காப்பாற்றுவதற்கு பாஜக மத்தியில் இருக்கிறவங்க தான் துணை நின்றாங்கன்னு அந்த நன்றி நவிழ்தல டெல்லிக்கு போய் தலைவர்களோடும் சந்தித்தார். அதுக்கு பிறகு தனியாகவும் சந்தித்தார். ஆக்சுவலாக எது பேசுபொருளாக இருக்கணுமோ அது பேசுபொருளாக மாறாமல் 2-3 நாட்களில் போயிடுச்சு. இன்னும் இருக்கக்கூடிய கிரே ஏரியாஸ், குறிப்பாக என்ன பர்பஸுக்காக அந்த மீட்டிங்கிறதே பேசுபொருளாக மாறலை. இதுக்கு பிறகு அதிமுக பாஜக இடையிலான உறவு என்பது சுமூகப்படும்னு பார்க்க வேண்டியிருக்கா? இன்டர்னல் ரிஃப்ட் என்பதிலிருந்து கம்ப்ளீட்டாக எடப்பாடி எடுக்கிறது தான் டெசிஷனுங்கிற இடத்துக்கு என்டிஏ வந்துருச்சா? எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்டர்னல் ரிஃப்ட்லேருந்து முழுதும் வெளியில் வந்துடுச்சு ஏடிஎம்கே. அந்த ஃப்ரீடத்தை பிஜேபி எடப்பாடி கொடுத்துடுச்சுன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அஃபிஷியலாக என்ன நடந்ததுன்னு எடப்பாடி சைடில் பிஜேபி சைட்லேருந்து எதுவுமே வரல. இவர் சொல்கிறாரு நாங்கள் உட்கட்சி விவகாரத்தை பேசலைன்னு. அப்போ எதை பற்றி பேசணும்னு அவர் சொல்லியிருக்கணும். அவர் ஏன் அதை சொல்லலைன்னு தெரியல. எதற்காக இந்த சந்திப்பு? அதுக்கு முதல் நாள் தான் நன்றி கடன்றாரு. இந்த அரசு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக நீடித்ததுக்கு கவர்மெண்ட்டு பிஜேபி காரணன்றாரு. இது ஃபஸ்ட் டைம் சொல்கிறாரு. இது வேறு யாராவது சொல்லியிருந்தால் அவங்க பாய்ந்து பிராண்டி இருப்பார்கள். அந்த 4.5 ஆண்டுகள் அப்போ ஆட்சியில் இருந்த 4.5 ஆண்டுகள் வரும்போது ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அவ்வளோ கடுமையாக எதிர்ப்பாங்க. பாஜக தான் இங்கே கவர்மெண்ட் நடந்ததுன்னு எதிர்த்தரப்பில் வைக்கும்போது மிக கடுமையாக எதிர்த்துட்டு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தது அம்மா உருவாக்கி கொடுத்ததுன்னு ஆனேரில் அவங்க பேசினது முதல் முறையாக அதை அக்னாலேஜ்மெண்ட்டுங்கிறதே அன்யூஷுவலாக. அந்த இது இப்போ அந்த நிலைமைக்கு மாறாக அவர் பேசுகிறார். ஏன் பேசுகிறாரு? கடந்த காலங்களில் இப்படி யாராவது பேசினா அவங்க அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த முறை வெளிப்படையாக 4.5 வருஷம் இந்த கவர்மெண்ட் நின்னதே காரணம் பிஜேபி தான், இதனால் எங்களுக்கு சைன் நன்றி உண்டுன்னெலாம் பேசுகிறாரு. எதற்காக இந்த வார்த்தைன்னு தெரியல. அப்புறம் அமித்ஷாவை பார்க்க போகிறோன்னெலாம் சொல்கிறாங்க. உட்கட்சி விவகாரத்தை யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. மறுநாள் காலையில் போய் பார்க்குறாரு. ஆனால் பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறார்? உட்கட்சி விவகாரத்தை பேசணும். உட்கட்சி விவகாரத்தை பேசணுன்னா நீங்கள் வேறு எதாவது பேசுனீங்க. அவங்களுக்கு நான் வைக்கா தவறாரா, வரப்பு தவறாரு? அழைத்து தான் பார்த்திருக்கார். யூ வாஸ் சம்மன் டு டெல்லி. அழைத்து தான் இவர் போய் பார்த்துருக்கிறார். இது எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இது கத்திரிக்காய் முத்தினா கடத்தருக்கு தான் ஆகணும். ரொம்ப நாள் இப்படி அவர்கள் அதிமுககாரர்கள் உண்மையை மறைத்து பேச முடியாது. வெளிப்படையாக பேசணும். அந்த அமித்ஷா வீட்டில் நடந்தது உட்கட்சி விவகாரம் தான். பிரிஞ்சவங்களை சேர்க்க சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அமித்ஷா. இவர் மறுத்திருக்கிறார். அது பிறகு கூட போனவங்களாம் வெளியில் அனுப்பிட்டு இவங்க 2 பேரும் 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்காங்க. சில பேர் 1/2 hour தனியாக சந்தித்து பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா அங்கே உள்ள பெரிய அளவில் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி எல்லாரையும் உட்கார வச்சுட்டா பேசணும். அதனோட தாண்டி கூட வந்தவர்களையும் கூட இன்னும் முழுமையாக நம்ப வேண்டிய அளவுங்கிறது ஒரு எல்லையில் இருக்கு. இன்செக்யூரிட்டி இருக்கு, பயங்கரமாக இருக்குது. ஒரு தொழிலதிபரோட காரில் போகிறார். அவர் யார்? அப்புறம் முக்கியமானது இது எல்லாத்தையும் விட அவருடைய மகன் மிதுன் கூட போயிருக்கார். எதற்காக அவர் இதில் போனார்? அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. தெர் ஆர் செவரல் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ். சில நேரங்களில் பதில்கள் தேவையில்லை, கேள்விகளை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நிலைமை மோசமாக இருக்குன்னு. எதுவும் ஆரோக்கியமாக இல்லை. அதிமுக பாஜக உறவில் எதுவும் ஆரோக்கியமாக இல்லை. இந்த கூட்டணியை விட்டு அதிமுகவில் வெளியேறவும் முடியாது. தே ஆர் லாக்ட் அப், கட்டுண்டு கிடக்கிறார்கள். பிஜேபி அதை நல்ல காய நகர்த்துறாங்க. ஸோ ஏடிஎம்கே ஐ திங்க் இஸ் ஃபினிஷ்ட். அப்படி தான் எனக்கு தோணுது. இந்த கூட்டணியை விட்டு அதிமுக இதற்கு பிறகு வெளியேறது ரூல்ட் அவுட் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே யார் யார் வரலாம் என்பதையாவது முடிவெடுக்கிற இடத்தில் அதிமுக இருக்கிறதா? ஏன்னா வழக்கமாக அந்த எவ்வளவு சீட்ஸுங்கிறத பெரிய கட்சி தான் சைன் பண்ணுவாங்க. அந்த இடம் இன்னமும் அதிமுக கையில் தான் இருக்கா? நம்ம அப்படி பார்க்கலாமா? அது பெயரளவில் இருக்கும். இப்போ நீங்கள் 70 சீட் 80 சீட்லாம் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் 20 வாங்கினாங்க. இந்த தடவை கண்டிப்பாக கூட இருக்கும். 25 30 இருக்கும். பிரச்சனை அது கிடையாது. அவங்க கண்ட்ரோலில் தான் இவங்க போகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒருவேளை ஆட்சி மாற்றம் வருது, எடப்பாடிக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் கூட அது முழுக்க பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருப்பார். ஒருவேளை பிஜேபி கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ இருந்து இழுபறியில் ரிசல்ட் அந்த 10 பேரில் தான் இந்த கவர்மெண்ட் நீடிக்குது அப்படின்னா அப்போது அட்டுழியம் ஓவராக நடக்கும். நான் சொல்கிறது அது இல்லாட்டி கூட அங்கே அந்த சூழ்நிலை இல்லாட்டி கூட ஏடிஎம்கே பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்கும். பாலிசி ரீதியாக அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி 118 மேஜிக் நம்பர் இருந்தால் கூட ஏடிஎம்கேவால் பிஜேபியை விட்டுட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்க இன்றைக்கி லாக்டப் ஆகியிருக்காங்க. இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். இப்போ இதற்கு பிறகு டிடிவி அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு அவர் கொடுக்குறாரு. இன்னமும் அவங்க திரும்ப கூட்டணிக்குள்ளே வந்துருங்கிற கான்வர்சேஷன் போச்சு. 9th செப்டம்பர் நானும் அண்ணாமலையும் டெல்லி போவதாக இருந்தது. அதாவது செங்கோட்டையன் மீட் பண்ண அதே நாளில் அப்படிங்கிறத அவர் இப்போ போட்டு உடைக்கிறாரு. வி ஆர் ஸ்டில் ஆன் கார்ட்ஸ், வி ஆர் ஸ்டில் இன் டச் வித் என்டிஏ அல்லது பிஜேபி என்பதை அவர் அங்கே யாருக்கு பதிவு பண்ணுறாரு? இப்போ பதிவு பண்ண வேண்டிய தேவை ஏன் வந்தது சார்?
அவர் 2 தரப்புக்கும் எடப்பாடிக்கும் பதிவு பண்ணுறாரு, அங்கே அமித்ஷாக்கும் பதிவு பண்ணுறாரு. என்ன விட்றாத, நான் தானே உங்களுக்கு வந்து எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சேன், என்ன கை விட்டுறாதுன்றாரு. அவர் இன்றைக்கி டிடிவி கையறு நிலையில் இருக்கார். ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு வேளை பிஜேபி ஏடிஎம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா, ஓபிஎஸ்ஸை மட்டும் சேர்த்துக்கிறேன், சசிகலாவும் தினகரனும் எனக்கு வேணான்ட்டாருன்னா அமித்ஷா அதுக்கு இறங்கி தான் வந்தாகணும். அப்படி வராங்கன்னா டிடிவி எங்கே போவார்? அதனால தான் இப்போ பல அஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறார். அவர் கையறு நிலையில் இருக்கிறார். உண்மையிலேயே ஒரு டிடிவி கையறு நிலையில் இருக்கிறார். ஒருவேளை அமித்ஷா சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன்னு எடப்பாடி முடிவு எடுத்துட்டார், எக்ஸப்ட் டிடிவியை சேர்க்கறது. ஏன்னா சசிகலா கூட அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது. இப்போ போன் ஆஃப் கண்டென்ட் வந்து டிடிவி தான். நான் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறேன், மற்றபடி வேறு எது சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் டிடிவியை சேர்த்துக்க மாட்டேன், இதுக்கு மேலே யாரும் சேர்த்துக்கன்னு நீங்கள் சொல்லாதீங்கன்னு எடப்பாடி உறுதியாக நின்னார்னா பிஜேபி அதை மீறி போக முடியாது. 1000 பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு பிஜேபி தான், ஏடிஎம்கே தான் சேஃப் பெட். அதனால் அதில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. அந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா தினகரன் கதை என்ன? ஒரே ஆப்ஷன் விஜய் கிட்ட இவங்க நிறைய பேர் முட்டி மோதுறாங்க விஜய் கிட்ட, அங்கே கதவுகள் திறக்கமாக இருக்குது. ஆகவே அவர் தனியாக இப்போ வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பார்க்குறார் டிடிவி. பட் அவர் வெளியில் சொல்வது போல் அவருக்கு பிஜேபி தலைமையிடம் செல்வாக்கு இல்லை. ஏடிஎம்கேவோட போகணும் தான் பிஜேபி விரும்புது. எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலை கூடிய வரைக்கும் தீர்த்துட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை என்ஷூர் பண்ணணும். அதுக்கு எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும். ஏடிஎம்கேக்கும் அது தெரியும். அதனால் இப்போதைக்கு அவங்க அலையன்ஸை உடையும்னு நான் நம்பலை. ஏன்னா 1000 குறை இருந்தாலும் இட்ஸ் அ சேஃப் பெட். மற்றவங்கெல்லாம் அன்டெஸ்டட் ஓட் பேங்க், விஜயோ மற்றவங்களாம் அன்டெஸ்டட் ஓட் பேங்க், அதை நோக்கியெல்லாம் பிஜேபி போவார். இந்த ஏடிஎம்கேவை இப்படியே எடப்பாடி தலைமையில் வச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து காரியத்தை சாதிச்சுக்கும். எடப்பாடி ஒன்றும் அவங்ககிட்ட அடிப்பணிஞ்சு போகிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. பிரச்சனை டிடிவியும் ஓபிஎஸும் தான். மற்றபடி பிஜேபி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு அவர் தயாராகிட்டார். அப்போ அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் பிஜேபி ஹைகமாண்டே யோசிக்கும், நம்ம சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு, அவர்கிட்ட ஓட் பேங்க் இருக்குது, இவர் யார், இவர் டிடிவி யார், சசிகலா யார், இவங்களுக்கு ஒன்றும் செல்வாக்கே கிடையாதுன்ற முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. டிடிவி இன்றைக்கி ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்காருங்க. பிஜேபி ஹைகமாண்டுக்கு அதுக்கு நல்லா தெரியும். எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி டிடிவியை உள்ளே இழுக்க பார்க்குறாங்க. அவர் ஒத்துக்கலை, ஓபிஎஸ் மட்டும்தான் நான் சேர்த்து பண்ணார்னா ஐ திங்க் அதுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. இவர் இப்போ வந்து தன் கையில் இருக்க அஸ்திரங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ண பார்க்குறாரு டிடிவி. அப்படி தான் எனக்கு தோணுது. அதாவது வெளியேறிய பிறகும் என்ன திரும்ப காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் போச்சு. அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு டைம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நானும் அண்ணாமலையும் போயிருக்கணும்னு அவர் அண்ணாமலையை துணைக்கி எடுக்கிறாருங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு கொஷின் ரைஸ் ஆகும் சார். ஏடிஎம்கே அதாவது ஜெயலலிதா அவர்கள் 2016 அவ்வளவு சிரத்தை எடுத்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்திட்டு போன பிறகு அதை பாஜக தான் காப்பாற்றியதுன்னு எடப்பாடி சொல்வதை அதிமுக கேடஸ் எப்படி பார்ப்பாங்க? அதாவது அவர் அந்த கூட்டணியை நியாயப்படுத்துறதுங்கிறது ஆப்வியஸாக கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும், அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்கறது இருக்குல்ல. நேச்சுரலி இது வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை, கோபத்தை ஏற்படுத்த தான் செய்யும். பட் எலெக்ஷனில் அது எதிரொலிக்காது. இன்னும் 7-8 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அப்போ வந்து டைனமிக்ஸ் வந்து டிஎம்கே வேணுமா வேணாமான்றதும். பிஜேபி ஏடிஎம்கே காப்பாற்றுச்சா, பிஜேபி யாரை காப்பாற்றுச்சு, ஏடிஎம்கே வந்து என்ன பிஜேபி எப்படி காப்பாற்றுச்சு, இந்த கதெல்லாம் பின்னால் போயிடும், பேக் பர்னருக்கு போயிடும். இப்போ வேணால் இது பெரிய இஷ்யூவாக இருக்கலாம். நாள் ஆக என்ன ஆகிடும்னா திமுக வேணுமா வேணாமா, இவ்வளோ தான். அப்படி 24 எப்படி மோடி வேணுமா வேணாமோ, 26 திமுக வேணுமா வேணாமா, திமுக வேணுமா வேணாமான்னும் போது மற்ற இஷ்யூஸ்லாம் பின்னால் போயிடும். அதனால் எனக்கு என்னமோ இது எலெக்ஷன் டைமில் எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனக்கு தோறல. இப்போதைக்கு அது சிக்கல். அவர் தொடர்ந்து பேசினார்னா சிக்கலில் மாட்டுவார். இப்போ இது ஒரு தடவை பேசணும்னு நிறுத்திடணும். அவர் இனிமேல் எங்கேயுமே இந்த மாதிரி பேசக்கூடாது. பிஜேபி தான் ஏடிஎம்கே காப்பாற்றுச்சுன்னு எங்கேயுமே பேசாமல் ஃபுல் ஃபோர்ஸையும் ஃபுல் ஃபோக்கஸையும் டிஎம்கே பக்கம் திரும்பி அடிக்கிறாருன்னா தேர்தல் நேரத்தில் இது ஒரு பிரச்சனையாகவே மாறாது. தேர்தல் நேரத்தில் இஷ்யூஸ் வேறுங்க. திமுக மேலே இருக்க கோபம் அல்லது திமுக மேலே இருக்க ஆதரவு, அது ரெண்டு தான் மக்கள் அதுக்கு இணையான மனநிலையில் தான் இருப்பாங்க. இந்த இஷ்யூஸ்லாம் பெரிஃபரல் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து காத்தோடு போயிடும். ப்ரொவைடட் அவர் இதோட விட்டுறணும், தொடர்ந்து இதை பேசக்கூடாது. எங்களுக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஏடிஎம்கேவை பிஜேபி தான் காப்பாற்றுச்சுன்னு ஒரு தடவை சொன்னார்ல, அதோடு விட்டுறணும். அவர் ப்ரொவோக் பண்ணால் கூட பேசக்கூடாது. விட்டுட்டாருன்னா தப்பிச்சுக்கலாம். மாறா இந்த இஷ்யூ மட்டுமே ஒரு கையில் எடுக்கிறாருன்னா சிக்கல் தான். அப்போ நான் ஒத்துக்கிறேன். இப்போ அவர் எடப்பாடியை நோக்கி சில கேள்விகள் டிடிவி தரப்புலையோ இல்லை மற்றவங்க தரப்புலையோ வைக்கக்கூடியது, நீங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து தாக்கினார், 11 எம்எல்ஏக்களை கூப்பிட்டுட்டு போனார், எதிர்த்து வாக்களித்தார், அவர் துரோகி என்று சொன்னால், செங்கோட்டையன் போன்றவர்களை உள்ள பேர் மென்ஷன் பண்ணலனாலும் கைக்கூலிகளாக செயல்படுறாங்கன்னா, இவர் யாருனுடைய பேச்சை கேட்டு துரோகம் செய்தார், தர்ம யுத்தம் தொடங்கினார், இவர் யாருனுடைய பேச்சை கேட்டு உள்ளுக்குள்ள ஒற்றுமைங்கிற குரலில் எழுப்பினார்ங்கிற கேள்வி வரும். அப்போ நீங்கள் இவங்க 2 பேருக்கும் சேர்த்துக்க முடியாதுங்கிற இடத்துக்கு போகிறீங்கன்னா அவங்கள பேக் பண்ண அவங்கள என்ன பண்ணுவீங்கிற
பேக் பண்ணவங்களும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ சண்டை போடுறீங்க எதிரியோட, உங்களுக்கு எதிரி யாரையா ஷூட்டிங் த மெசஞ்சர் தான். அவ்வளோதான், அதோட நிறுத்திடும். உங்களுக்கு உங்களுக்கு எதிராக 4 பேரை தயார் பண்ணாலும் அந்த 4 பேரை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் எதிரிக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடும். நீ தானடா இந்த 4 பேரை தயார் பண்ணணும், எதிரிக்கிட்ட போய் சண்டை போட முடியாது. மறந்துடாதீங்க, எதிரி இஸ் எதிரி. எதிரிக்கு பலம் உண்டு. இந்த எதிரி உசுப்பி விடுறவங்களெல்லாம் நீங்கள் காலி பண்ணிட்டீங்க இல்லை நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீ எப்பறம் இதை பண்ணலாம், நாங்கள் சண்டைலாம் போட முடியாது. இன்றைக்கி இருக்க மாடர்ன் டே பாலிடிக்ஸில் அதுக்கெலாம் வசதியும் கிடையாது, அதுக்கு நேரமும் கிடையாது. இப்போ இதற்கு பிறகு எடப்பாடி தான் முதலமைச்சர், அவர் தான் என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா திங்ஸ் வில் பி, அதுக்கப்புறம் அவங்க ஜெல்லாகி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லுங்க. அது ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ட்வீட்டோ அல்லது சென்னை வரும்போது எங்கேயோ மெசேஜ் போட்டுறாரு. எடப்பாடி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட் அமைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அமித்ஷா வாயிலேருந்து வந்ததுன்னா இங்கே எவ்ரிதிங் வில் பி சார்ட். பட் அதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி டென்டர் ருக்ஸ்ல வச்சிருக்கணும் தான் அவங்க விரும்புறாங்க. சந்திச்சதையே அவங்க தரப்பிலிருந்து ஊர்ஜிதப்படுத்தல. செங்கோட்டை இன்னைக்கு இவ்வளவு நாள் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. வானதி பண்டோர்லாம் கேட்டாங்க சந்திச்சதாக போட்டோ வந்ததா போச்சு அப்படின்னாங்க. ஏடிஎம்கே தரப்பிலும் அதை கேட்டாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் சந்திச்சதை அவர் ஊர்ஜிதப்படுத்தினாரு, போட்டோவும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க தரப்பு இல்லைன்னா இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு வச்சிருக்காங்க. முக்கியத்துவம் கொடுக்காம இல்லை, அவங்க கன்னிங்கா ப்ளே பண்றாங்க. இன்னமும் எடப்பாடியை டெண்டர் ஹூக்ஸ்ல தான் அவங்க விரும்புறாங்க. அதனால தான் அவங்க அதை பதிவு பண்ணலை. வழக்கமாக இந்த மாதிரினா இம்மீடியட்டாக அமித்ஷா மோடிலாம் எப்படிப்பட்ட கேட்டகரினா சோஷியல் மீடியாவோட இம்பேக்டை ரொம்ப துல்லியமாக அறிந்த ஒரு அரசியல் தலைமை. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அடிப்படையாக எடப்பாடிக்கு தெரியலையாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ப்ரெஸ் மீட் சென்னையில் கொடுத்தீங்கன்னா அது நேஷ்னல் ஃபீடு, இன்டர்நேஷ்னல் ஃபீடு. சேலத்தில் கொடுத்தா அது ஸ்டிங்கர் ஃபீடுன்னுவாங்க. சேலத்தில் கொடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நியூஸுங்க. அது சேலத்தில் நீ எவ்வளோ முக்கியமாக பேசினாலும் அது டிஸ்ட்ரிக்ட் நியூஸ். வேறு சென்னையில் பேசுனீங்கன்னா ஆல் இண்டியா நியூஸ். உங்களுக்கு சிக்கல் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு 4 பக்கத்துலையும் எல்லாரும் கார்னர் பண்ணும்போது சென்னையில் உட்காந்து அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தா அதோட ரீச் வேறு, சேலத்தில் உட்காந்து கொடுத்தா எடுப்படாது. அப்போ அடிப்படையாக அவருக்கு இன்னமும் புரியலங்க. இதில் எங்கேருந்து பிஜேபியோட ஃபைட் பண்ணுறது, எங்கேருந்து அண்ணாமலையோட ஃபைட் பண்ணுறது, இதுதான் சிக்கல். இப்போ இதற்கு பிறகு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் என்டிஏ கூட்டணியை விரிவாக்கம் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பிரம்மாண்ட கூட்டணின்னு முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கார்ட்ஸை கையில் எடுக்கும்போது அங்கே டெசிசிவ் ஃபேக்டராக, அதாவது எடப்பாடிக்கு இப்போ நெருடலாக இருக்கும்னா டிடிவியோ அல்லது ஓபிஎஸை தாண்டி மீதி எல்லாரும் ஏற்கனவே நெருக்கமாக இருந்தவங்க தான் ஏதோ ஒரு பாயிண்டில். அப்போ அந்த வேலைகளை இனிமேல் யார் நின்று செய்வார் சார்? எடப்பாடி அவர்களே அதை கையில் இல்லை, அவங்க டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்கெல்லாம் பொத்துன்னு வந்துடுவாங்க. இங்கே எடப்பாடி கூப்பிட்டா ஏடாக்கூடமாக கூட பேசலாம், நிபந்தனை விதிக்கலாம். அங்கேருந்து அமித்ஷா கிட்ட ஃபோன் கால் இந்த கூட்டணி கட்சிங்க எல்லாத்துக்கும் வேர் வித் வில் ஃபாலோ இன் லைன். பட் அதுக்கு முன்னால் அவர் இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும். யூசி ஓபிஎஸ் இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணாமல் எடப்பாடிக்கு ஃப்யூச்சர் இல்லைங்க, அதில் எந்த சந்தேகம் வேணாம். அவங்க டிசம்பர் வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணுறாங்கன்றாங்க. இப்போ இந்த சந்திப்பை பற்றி பிஜேபி கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து மேலே வரைக்கும் யாருமே எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்காங்க. எடப்பாடி ஏதோ ஒரு கதையை அளந்துட்டு போகிறாரு, உண்மையாக என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நவம்பரில் பார்லிமெண்ட் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிஜேபியோட பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பும். அப்போ தான் இங்கே எல்லாமே நம்ம ஒரு மாதிரி ஷேப்புக்கு வருதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் இது அவங்கவுங்க பிடிச்சதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. இப்போ இவங்க இல்லை, ஏன்னா எதிர்பக்கமே கம்ப்ளீட்டாக இயர்ஸ் டுகெதர் செட்டில் ஆன ஒரு அலையன்ஸ் இருக்குது. அதுலேருந்து இப்போதைக்கு யாரும் நகர்ற மாதிரி தெரியல. சீட்டு எண்ணிக்கையை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வேலைகள் கூட என்ன ஆப்ஷன் இருக்குனாலும் நகர்ந்து வருவாங்களாங்கிற ரிஸ்க் எடுப்பாங்களான்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இப்போ இருக்கிறவங்களையும் நீங்கள் சுத்தலே டேஸ் ரொம்ப வச்சிங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா இருக்கிறது விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை, எனக்கு என்னமோ அது அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் போயிடுவாங்கன்னு தோணல. நான் ஒன்று சொல்கிறேன், ஓபிஎஸ் டிடிவி அட் த எண்ட் ஆஃப் த டே எடப்பாடி சொல்கிறத அவங்க கேட்பாங்க, வேறு எங்கேயும் போக முடியாது. அவங்களுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்குது. ஒரு ஃபோன் கால் போதும் அமித்ஷா கிட்டேருந்து, இவங்க அவர் சொல்கிறத கேட்டுருவாங்க. பிரச்சனை எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறது, அதை அவங்க செய்யாமல் அதை செஞ்சுருவாங்க தான் எனக்கு தோணுது. இவ்வளோ தூரம் வந்தவங்க அதையும் செஞ்சுருவாங்க. ஏன்னா யாருக்கும் செகண்ட் சான்ஸ் பிஜேபி கொடுத்ததில்லை. இப்போ கொடுத்தா அது தேர்ட் சான்ஸாக போயிடும். ஆமாம், 2024 அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எஸ், உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கு நீங்கள் இங்கேருந்து எம்பிஸை கொடுத்துருக்க வாய்ப்பு இருந்தது. பட் நீங்கள் அதையும் பிரேக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்தா அது தேர்ட் சான்ஸாக போயிடும். ஆமாம், அப்படி தான் பிஜேபி இதை பார்க்கும்போது ஸ்டேக்ஸ். நிச்சயமாக அவங்க இப்போ எடப்பாடி இஸ் த சேஃப் பட். எவ்வளோ குறை இருந்தாலும் எடப்பாடி அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. மற்ற மந்திரிகளை தூண்டி விட்டு எடப்பாடியை கவுத்துட்டு அவங்க வந்துடுவாங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இப்போ 6 மந்திரி எடப்பாடி கிட்ட யூனிஃபிகேஷனை பற்றி பேசினாங்க. முன்னாள் மந்திரி செங்கோட்டையை மட்டும்தான் வாய் திறந்தார். மற்ற 5 பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. உண்மை தான் அது. ஆனால் சைலண்ட்டாக ஏன் இருக்காங்க? தெர் இஸ் சம் ஹோல்டு. எடப்பாடி ஹஸ் காட் சம் ஹோல்டு. நீங்கள் வேலுமணியெல்லாம் அதை எதிர்த்துலாம் வச்சிட முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால தான் பிஜேபி ஹைகமாண்டு எடப்பாடியை வச்சே எல்லாத்தையும் சாதிக்கணும்னு பார்க்குறாங்க.
தே மே சக்சீட். 2 மாதம் இருக்குது. பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபி பாரும், அமித்ஷா பாரும் தமிழ்நாடு பக்கம் திரும்பும்போது எவ்ரி ஒன் வில் ஃபால் இன் லைன். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. அவங்க ஒரு மாதிரி ஏடிஎம்கே, யுனைடெட் ஏடிஎம்கேவை அமித்ஷா என்ஷூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாள் ஆக ஆக. இப்போதைக்கு இருக்காது, பட் டிசம்பர் வாக்கில் அது தெளிவாகும்னு எனக்கு தோணுது. பட் டேமேஜ் கீழே நடந்திருக்குது, ஹெவி டேமேஜ் நடந்திருக்குது. எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கோபல் பண்ணாங்கன்னா அலையன்ஸை ஆன்டி இன்கம்பன்சி வந்து கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி வந்து இவங்க ஆன்டி பிஜேபி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை ஆன்டி இன்கம்பன்சி காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இட் வில் பி டஃப் ஃபைட். ஐஓயு அப்படிங்கிற இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன். அதனால் வந்து ஐ திங்க் த ஒன்லி பர்சன் ரெஸ்பான்சிபிள், அவர் எடப்பாடி ஹேண்டில் பண்ண வேண்டியது ஓபிஎஸ் தான். யூனிஃபிகேஷன் ஆஃப் ஏடிஎம்கேனா அது ஓபிஎஸ் மட்டும் தான் குறிக்குது. சசிகலா தனி கட்சி, டிடிவி வேறு கட்சி. சசிகலா ஷி கிளைம்ஸ் ஷீ இஸ் ஏடிஎம்கே, நோபடி பாதர்ஸ் அபவுட் இட். வேறு டிடிவி வந்து ஒரு சைஸபிளாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஒன்ஸ் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்துட்டால் அந்த டிடிவிக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பேஸ் உடையுது, ஒரே கம்யூனிட்டி. தட் கேன் பி ஹேண்டில்டு. அப்படி தான் எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் டிசம்பருக்கு பிறகு நான் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தான் எனக்கு தோணுது. நவம்பர் எலெக்ஷன், பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு தான் பிஜேபியோட பார்வை தமிழ்நாடு பக்கம் தெரியும். திரும்ப அதுக்கு முன்னால் அவங்க கிரவுண்ட் ஒர்க்கை, பேச்சப் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி போகும் நமக்கு தெரியாது. டிசம்பரில் நல்ல செய்தி வரும்னு நேற்றைக்கு டிடிவி பிரஸ் மீட்ல அது நல்லது, நல்லது யாருக்கு நல்லது, யாருக்கு நல்லது, வடிவேல் காமெடி மாதிரி யாருக்கோலாம் நம்ம சொல்லிட்டு போக முடியாது. ஐ திங்க் டிசம்பரில் தான் நிலைமை சீரடைய போகுது. ஓபிஎஸ் மட்டும் சேர்த்துக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா டிடிவி வந்து இன்னொரு சசிகலா மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து, அல்லது செங்கோட்டையன் மாதிரி ஆகிடும் டிடிவி கதை. ஏன்னா அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தார். வேற ஏடிஎம்கே யூனிஃபிகேஷனை பற்றி அவர் தொடர்ந்து பேசுகிறது இவருக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன சம்மந்தன்ற கேள்வியை தான் எழுப்புது. நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டீங்க, ஏடிஎம்கே எக்கேடு கட்டு பண்ண உங்களுக்கு என்ன? ஓபிஎஸ் பேசட்டும், தாராளமாக ஓபிஎஸ் பேசட்டும். அவர் வந்து பாதிக்கப்பட்டவர். இவர் எதுக்கு பேசணும்? தம்பி இதை இப்போ ஓபிஎஸ்க்கு தான் அதை பற்றி பேசுறதுக்கான முழு உரிமையுமே இருக்குது. ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் ஸ்டில் இஸ் இன் ஏடிஎம்கே. வேறு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போனவருக்கு இதை பற்றிலாம் பேசுறதுக்கான தார்மீக ரீதியிலான உரிமைகள் ஏதாவது இருக்கான்னா தட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். நேரத்துக்கு நன்றி சார்.